கடலூர் மாவட்டத்திற்கு நாளை விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதே போல சென்னை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். சென்னையை பொறுத்தவரைக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. செல்வசூரியன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னையில இன்றிலிருந்தே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல நள்ளிரவில் அதிக கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு சென்னையில கனமழை இருக்கும் என்கிற அந்த அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில நாளை பள்ளிகளுக்கு மட்டும் சென்னையில இயங்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதன்படி பள்ளி மாணவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த மழைக்காலங்களில் சந்திக்கக்கூடிய அந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக இந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னையில இயங்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மட்டும் நாளை செயல்படாது என்கிற அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் மட்டுமல்லாது தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு கனமழை இருக்கும் என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நள்ளிரவு நல்ல கனமழை இருக்கும் என வானிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அப்படியா செல்வசூரியன், இப்போ மழையினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு சென்னையில இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? இப்போ ஒருவேளை கூடுதலான தாக்கம் இருக்கிற பட்சத்துல கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குமா? பெரும்பாலும் இந்த மழை குறித்தான விடுமுறை அறிவிப்புகள் என்பது காலை 6 மணிக்கு விடுக்கப்படும். ஏனென்றால் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை மற்றும் அன்றைய தினத்துல விடுக்கப்படக்கூடிய அந்த வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை, அதன் அடிப்படையில அந்த தினத்தின் காலை 6 மணிக்கு தான் இந்த விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியாகும். இருந்த போதும் இன்று நள்ளிரவே வெளியாகி இருப்பதற்கு காரணம், இன்று நள்ளிரவு நல்ல கனமழை பெய்யும் என தனியார் மற்றும் அரசு சார்பில் இயங்கக்கூடிய அந்த வானிலை ஆராய்ச்சி மையமும் தனியார் சார்பில் இயங்கக்கூடிய அந்த வெதர்மேன்களும் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்திலேயே தொடர்ச்சியாக காலையிலிருந்து கனமழை என்பது பரவலாக சென்னையின் பகுதிகளில் பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில இந்த கனமழை அறிவிப்பு என்பது நள்ளிரவும் தொடரும் என்கிற நிலை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த அறிவிப்பு என்பது விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் நாளை காலை 6 மணிக்கு பெய்யக்கூடிய அந்த மழை நிலவரத்தை பொறுத்து நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அபிநயா, பொதுவாக சென்னைக்கான விடுமுறை அறிவிப்பு வெளியாகிற பட்சத்தில் அதனை தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கான முடிவுகளும் அதனை ஒட்டி எடுக்கப்படுவதற்கான ஒரு சூழல் முந்தைய மழைக்காலங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாவட்டங்களுக்கான விடுமுறை சார்ந்த முடிவுகளும் இன்றைக்கே இரவிலேயே எடுக்கப்படுமா அல்லது காலை தான் எதிர்பார்க்கலாமா? சென்னைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டால் அதனை தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல கண்டிப்பாக அந்த விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஏனென்றால் அந்த சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சென்னையின் பல பகுதிகள் புறநகர் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்துல இருக்க அந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வரையிலான மாவட்ட பகுதிகளுக்கு உள்ளடங்கிய பகுதிகளாக இருக்கிறது. எனவே சென்னைக்கு விடுமுறை அறிவித்து விட்டால் அந்த பள்ளி கல்லூரிகள் அமைந்திருக்கக்கூடிய வளாகம் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் அமைந்திருந்தால் அந்த விடுமுறை அறிவிப்பு என்பது சற்று குழப்பம் வாய்ந்ததாக அமைந்துவிடும். அதன் காரணமாக சென்னையில விடுமுறை அறிவித்தாலே சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களும் பெரும்பாலான விடுமுறை விடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நம்ம வரலாற்றை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் சென்னையில விடுமுறை அறிவித்த ஒரு சில மணி நேரங்களிலேயே திருவள்ளூர்லையும், செங்கல்பட்டுலையும், காஞ்சிபுரத்திலையும், அதாவது இந்த 4 அவுட்ஸ்கட்ல இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள்ல மொத்தமாக சென்னையை சேர்த்து 4 மாவட்டங்கள்ல விடுமுறை அறிவிப்பு என்பது வெளியாகும். முதற்கட்டமாக எப்போதுமே சென்னையில தான் அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும். அந்த அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னையை போலவே மற்ற அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கும் அடுத்த 3 நாளைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். அதே போல கடலூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதே போல புதுச்சேரி, காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கான அறிவிப்பை அந்த மாநில கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டிருக்கிறார். இதுவரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை விவரங்கள் இதுதான்.